ஹாய் கைஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட 51வது நாள். இன்றைக்கி வந்து 91,750 கிலோ இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து பின்னாடி உள்ள இடுப்பு சதையை வந்து குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான். சூப்பராக வந்து ரிசல்ட்டு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் வந்து வரகரிசியில் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. வெஜ்ஜு பிரியாணி, அதை காய் எதுவும் போடல. வித்தவுட் பிரியாணி, நான் வெஜ் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் நான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதோட வரகரிசியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்கிறட்டா, மறக்காமல் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுமே நல்லா ஒரு சீராக, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ண அயன், விட்டமின், தாது, உப்பு, பாஸ்பரஸ், கால்சியம் எல்லா சத்துக்களுமே தேவை. அந்த எல்லா சத்துக்களுமே வரகரிசியில் இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வரகரிசியில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க, அதாவது வெயிட் லாஸில் இருக்கவங்க, எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வரகரிசியை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட், அதாவது வரகரிசி சாப்பிட்றதுனால பிளட் லெவலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. மூட்டு வலி, மூட்டு வீக்கம், எலும்பு வீக்கம் இருக்கவங்க சாப்பிட்றதுனால வலி இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது. பிளட் சர்க்குலேஷனை ஒரே சீராக வச்சுக்குதுங்க. இந்த வரகரிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நாளாக இதை ஸ்கிப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்களும் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த 1.5 கப்பு அரிசிக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப்பு, அதாவது எதில் அரிசி எடுத்திங்களோ அதே அளவில் 1.5 கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. அரிசி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. சாப்பாடு வந்து அரிசி வந்து சின்னதாக இருந்தாலும் சாப்பாடு வந்து நிறையா ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க அளவு தெரியாது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது இல்லையா? அதனால் வந்து கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.